குட் மார்னிங் டு ஆல். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைவர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் என்றால் தனி தமிழ் இயக்க தந்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவருடைய பிறந்த தினம் ஜூலை 15. வேதாசலம் என்ற பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றினார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு இவர் தமிழ் மீது பற்று கொண்டவர். பகுத்தறிவு வேண்டும், ஆனால் நாத்திகம் வேண்டாம். நாத்திகம் மனிதனை நல்வழிக்கு எடுத்து செல்லாது என்று பெரியாரிடமிருந்து வேறுபட்டவர் என்றே இவரை கூறலாம். சைவ சித்தாந்தம் இவருடைய அடிப்படைவாதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சைவ சித்தாந்தத்தை மிகவும் ஆழ்மனதோடு நேசித்தார் என்பதும் நமக்கு தெரியும். அது இல்லாமல் தமிழ் மொழியில் சமஸ்கிருதம் கலப்பு இருக்கக்கூடாது என்பதை மிகவும் ஆர்வத்தோடு அதை நீக்கினார், அதற்காக உழைத்தார் என்றே சொல்லலாம். அவரை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இவர் 1876ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் நாகப்பட்டினம் அருகே காடம்பாடி என்ற ஊரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சொக்கநாத பிள்ளை மற்றும் சின்னம்மாள். தமிழ் பற்றால் வேதாச்சலம் என்ற தன்னுடைய பெயரை மறைமலை என்று மாற்றினார். அந்த அளவுக்கு தமிழ் மீது இவருக்கு பற்று அதிகம். இவருக்கு தெரிந்த மொழிகள் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் என்பது இவருக்கு தெரிந்த மொழிகள். சமஸ்கிருதம் நன்றாக தெரிந்ததால் தமிழில் உள்ள வார்த்தைகளை எளிதாக கண்டறிந்து தூய தமிழை பயன்படுத்த ஆரம்பித்தார். இவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறு வயது முதல் தன்னுடன் நெருங்கி பழகிய சவுந்தர வள்ளியம்மை என்ற பெண்ணை இளம் வயதிலேயே மணந்து கொண்டார். இவர்களுக்கு 7 குழந்தைகள். அதில் ஒருவர் நீலாம்பிகை அம்மையார் என்பது நமக்கு தெரியும். நீலாம்பிகை அம்மையார் தான் 1938 பெண்கள் மாநாட்டில் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை சூட்டினார் என்பதும் நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். அந்த நீலாம்பிகை அம்மையார் இவருடைய மகள். சைவ சித்தாந்த சித்தர், சைவ சித்தாந்த சித்தர் என்று சொல்லலாம். பகுத்தறிவு வேண்டும், ஆனால் நாத்திகம் வேண்டாம். கடவுள் இருக்கிறார், அவரை பகுத்தறிவோடு அணுக வேண்டும் என்பது இவருடைய கோட்பாடு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பிரச்சாரத்தை இவருடைய நாளிதழ் மூலம் பரப்பினார். ஒரே ஒரு குலம்தான் உள்ளது, ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். தமிழையும் சைவத்தையும் தன்னுடைய 2 கண்களாக கொண்டவர் இந்த மறைமலை அடிகள். தமிழ் என்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சைவம் என்பதையும் இவர் கூறினார். இவர் 1911ஆம் ஆண்டு முதல் சன்னியாசி வேடத்துக்கு மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்பு பொதுநிலை கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சாதி சமய சித்தாந்த வேறுபாட்டினை கலைந்தார். சாதி சமயங்கள் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். அவர்கள் ஆலயம் நுழைய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவர்களை தனித்து வைக்க கூடாது என்று தன்னுடைய நாளிதழ் மூலம் பிரச்சாரம் செய்தார். 1903இல் ஞானசாகரம், அதை பின்பு அறிவுக்கடல் என்று தமிழில் மாற்றினார் என்னும் முதல் இதழை இவர் வெளியிட்டார். அந்த இதழில் தனித்தமிழ் இயக்கத்துக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொண்டார். 1916 முதல் தனித்தமிழ் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். சமஸ்கிருத வார்த்தை தமிழில் எது எதெல்லாம் உள்ளதோ அவற்றையெல்லாம் நீக்கினார். தமிழ் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனித்தமிழ் இயக்க தந்தை மற்றும் பிராமணர் அல்லாத தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்றும் இவரை அழைப்பர். பிராமணர் அல்லாத தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. தென் சுயமரியாதை இயக்கம் இவரது கொள்கை கருத்தை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கியவர் ஈவேரா, பெரியார் என்பது நமக்கு தெரியும். அதுவே இவருடைய கொள்கை கருத்தை அடிப்படையாக வைத்துதான் உருவாக்கப்பட்டது. ஆனால் பெரியாரின் நாத்திகவாதத்தை இவர் நிராகரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் சீடர் இளவலகனார் என்ன சொல்கிறார் என்றால், சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். ஏதோ ஒன்று கண்டிப்பாக வெளியே தெரியும், ஒன்று மறைக்கப்படும். தென் மக்களிடையே பிராமணர்கள் என்றால் ஒரு உயர்ந்த ஜாதி என்ற ஒரு மாயை இருந்தது. அந்த மாயை போலி என்பதையும் இவர் இதன் மூலம் வெளிப்படுத்தினார். மக்களிடையே சுயமரியாதை உணர்ச்சியை ஏற்பட செய்தார். ஆரிய பிராமணர்கள் ஆதிக்கம் அகல வேண்டும் என்பதும் இவர் வலியுறுத்தினார். தாழ்த்தப்பட்டோரின் இழிநிலை நீங்க வேண்டும் என்பதற்காகவும் இவர் போராடினார். சாதி வேறுபாடுகளை போக்க முனைந்தார். இது போன்ற கருத்துக்கள் சுயமரியாதை இயக்கத்திற்கும் இவருடைய சித்தாந்தத்திற்கும் பொதுவானதாக இருந்தது என்று கூறுகிறார் இளவலகனார். ஆரம்பத்தில் இவர் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்தார்.
பின்னர் விலகிக் கொண்டார். காரணம் வைணவர்களின் கைப்பாவை சுயமரியாதை இயக்கம் என்பதை கூறினார். பெரியாரும் அவரது சகோதரரும் வைணவர்கள், நீதி கட்சியின் தலைவர்கள் வைணவர்கள், இவர்கள் அனைவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். இந்த காரணங்களால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பெரியாரின் நாத்திகவாதம் முள்வேலியாக அமைந்தது இவர்கள் இருவருக்கும் இடையே. நாத்திகம் கண்டிப்பாக மனிதனை நல்ல வழிக்கு எடுத்து செல்லாது என்பதை இவர் ஆணித்தரமாக சொன்னார். பெரியாரின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்றார். நாத்திகம் இல்லாத பகுத்தறிவு நாட்டுக்கு நல்லது என்பதை இவர் வலியுறுத்தினார். இது போன்று பெரியாரிடமிருந்து நாத்திக வழியில் மட்டும் இவர் வேறுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய புத்தகங்களை எழுதியுள்ளார். அவையெல்லாம் நம்முடைய தமிழ் புத்தகத்தில் உள்ளது. இவருடைய இதழ் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இவரது மகள் நீலாம்பிகை அம்மையார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முனைந்து நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் மூலம் சிறை சென்றார். இதுபோன்று பெரியாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருந்தார். ஆனால் அவருடைய நாத்திகத்தை தவிர மற்றதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தார். இவருடைய சேவைகள் அளவுக்கு அதிகமானது என்றே கூறலாம். அந்த அளவுக்கு இவர் சேவை செய்துள்ளார் தமிழுக்காக. அதனாலதான் இவரை என்ன சொல்லுவாங்க, தனித்தமிழ் இயக்க தந்தை என்று கூறுவர். இது போன்ற இன்னும் தலைவர்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.